இது 5வது MCQ 2021 ஃபர்ஸ்ட் டேர்மில் கேள்வியில் மூலகம் M ஆனது Mn+ அயனை உருவாக்குகிறது என்ற ஒரு தரவு. சரியோ, இப்போ நான் அதை நோட் பண்ணுறேன். ஒரு மூலகம் M இருக்கி அவர் வந்துக்கிட்டு Mn+ உருவாக்கும். உதாரணத்துக்கு இப்போ இரும்பு எடுத்தோம்னு சொன்னால் அவர் Fe2+, Fe3+ அப்படி உருவாக்குவார். ஆகவே அங்கே அந்த எண்ட பெருமானம் 2+ன்றது 3+ன்றது அந்த எண்ட பெருமானம். சரியோ, அயனை உருவாக்குகிறது. Mn+ அயனானது அமில ஊடகத்தில் MnO4- அயன்களினால் MO2+ ஆக ஒட்சியேற்றப்பட முடியும். அப்போ இந்த Mn+ அயனானது அமில ஊடகத்தில், அப்போ ஊடகம் அவர் மென்ஷன் பண்ணுறார், அமில ஊடகம் MnO4-. அப்போ MnO4- ஆக அமில ஊடகத்தில், ஊடகம் சொல்கிறார் அமிலம். ஆகவே எங்களுக்கு உடனே கிளிக் ஆகணும் அமில ஊடகத்தில் MnO4- தாக்கமடைந்தால், அதாவது MnO4- தாழ்த்தப்பட்டால், இல்லாட்டி ரியாக்ஷன் நடந்துச்சுன்னு அமில ஊடகத்தில் அவர் Mn2+ விளைவில் தருவார். அது எங்களுக்கு உடனே அந்த ஐடியா வரும். Mn2+ வரும். இப்போ ஊடகத்தை மாற்றினால் கார ஊடகம் நடுநிலை ஊடகம் என்று தந்தாங்கன்னு சொன்னால் MnO2 வருவார். சரியோ, இப்போ அமில ஊடகம் வந்தால Mn2+ தான் வருவார். சரியோ, அப்போ அமில ஊடகத்தில் MnO4- அயன்களால் MO2+ ஆக ஒட்சியேற்றப்பட முடியும். இப்போ Mn+ வந்துக்கிட்டு MO2+ ஆக ஒட்சியேற்றப்பட முடியும். 0.01 மோல் Mn+ அயன்களை, அப்போ Mn+ அயன்கள் வந்துக்கிட்டு 0.01 மோல் Mn+ அயன்களை முற்றாக MO2+ ஆக ஒட்சியேற்ற 0.08 மோல் டெசிமீட்டர்-3 அமில KMnO4. இப்போ MnO4- சொல்கிறாங்க 0.08 மோல் டெசிமீட்டர்-3 அமில KMnO4 கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. 50 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டால் எண்ட பெருமானம். இந்த எண்ட பெருமானம் தான் இப்போ கேள்வி. சரியோ, இப்போ இந்த கேள்வியை நான் எப்படி செய்யலாம்னு சொன்னால், எனக்கு இவர மூல் டிரெக்டாக தரப்பட்டிருக்கு. இவர மூல், அதாவது செறிவு கனவளவு வச்சுக்கொண்டு நான் இவர மூல் பெருமானத்தை காணலாம். ஆனால் அதை கொண்டு நான் செய்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு முன்னாலேயும் வரக்கூடிய மூல் ரேஷியோ எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால்தான் இங்கே நான் இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு சமன்பாடு செஞ்சு பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சரியோ, இது எந்த ஒரு ஃபைனல் பேப்பர், FWC, ரோயல் பேப்பர், என்ன பேப்பர் எடுத்தாலும் இந்த கேள்வி இதே பேட்டர்னில் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதில் வந்துக்கிட்டு MnO4- வந்துக்கிட்டு +7 அவர் ஒட்சியேட்டட். இதில் வந்துக்கிட்டு +2. அப்போ +7 இருந்து +2க்கு போகிறாருன்னு சொன்னால் 5 இலத்திரன்களை பெற்று +7 வந்துக்கிட்டு +2 ஆக மாறுது. ஸோ சக 5 இலத்திரன். இப்போ இவடத்தை தானே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ இவரில் N+ ஒட்சியேட்டட், இவரில் ஒட்சியேட்டட் என்னால் பார்க்க முடியும். ஏன் ஆக்சிஜனில் வந்துக்கிட்டு -2 ஒட்சியேட்டட். ஆனால் 2+, இந்த -2வையும் தாண்டி 2+ வெளியே வருகுது. ஆகவே 4+ இருந்திருந்தால் 4+ல் 2+, 2- சமப்படுத்தப்பட்டு 2+ எக்ஸ்ட்ராவாக வெளியே தெரிவார். ஆகவே 4+. இப்போ இவர் இங்கே இலத்திரனை ஏற்க, இவர் வந்துக்கிட்டு இலத்திரனை இழந்திருக்கும். ஆகவே இழந்திருப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? எந்த டைமில்
ஒட்சியேட்டர்ன் வந்துக்கிட்டு கூடுதலாக இருப்பார். இவர் +7 இருந்து +2க்கு போகிறார். ஒட்சியேட்டர்ன் குறைவடையுது. ஆகவே இங்கே என்ன நடக்கணும்? ஒட்சியேட்டர்ன் அதிகரிச்சிருக்கணும். ஒட்சியேட்டர்ன் அதிகரிச்சிருக்கணும். ஆகவே 4ஆக இருந்தது, அதாவது 4 - n வந்திருக்க போகுது. ஏன் இந்த 5 எப்படி வந்துச்சு? 7ல் இருந்து 2 கழிச்சு 5. என்ற 5 ஒட்சியேட்டர்ன் கூடுதலாக. அப்போ இப்போ இதில் வந்துட்டு ஒட்சியேட்டர்ன் குறையாയിരിക്കും. இவர் ஏற்கார், இவர் இழக்கார். இழந்துற பெருமானம் பார்க்கறதுக்கு 4 - n. அது சின்ன ஒரு அந்த ட்விஸ்ட்ன்றது வருது. இதுக்குள்ள அந்த ட்விஸ்ட் வேறு. ஆகவே இவரை மாறி போடணும் மூல் ரேஷியோவை. இவரை தூக்கி இங்கே 5ம் இவரை தூக்கி இங்கே 4 - n போடணும். மாறி போடுறது. சரியோ? அப்போ மூல் விகிதம் மூல் ரேஷியோ பார்த்தால் mn+ கீழே mn/1 - mn+ வந்துக்கிட்டு 5, mn/- 4 - n. அது mn+ மூல் வந்துக்கிட்டு டிரெக்டாக தாரார் 10^2 மூல். mn/- வந்துக்கிட்டு 8 தர 10^2 தர 50 தர 10^3. ஆகவே இந்த 10^2 இந்த 2 போயிடும். உண்டு இங்கே போனால் 4 - n. இங்கே வந்தால் 8×5 40, 400. 400 தர 10^3 தர 5. ஸோ இதில் 0.4 தர 5, 0.4 தர 5 4 n. 2 4 n. n பெருமானம் இங்கே வந்தால் n = 4 - 2. n = 2 என்ற ஒரு பெருமானம் வரும். அப்போ எந்த பெருமானம் 2. எந்த பெருமானம் 2. ஆகவே இவடுத்த 2 இருந்திருப்பார். எந்த பெருமானம் 2 என்றால் என்ன விஷயம் என்றால், இப்போ 2 இருந்தவர் இன்னும் 2 இலத்திரன்களை இழந்து 4+ ஆக மாறி இருக்கார். அப்போ 4+என்றதால 4 - n. அவர் இவடுத்த 2. அப்போ அவர் இழந்த இலத்திரன்கள் 2 இலத்திரன் என்ற முடிவுக்கு வரலாம். சரியோ?